ஹலோ அன்பானிருக்கும் மாதம் இன்றைக்கி என்னோட 21/2/2024 கெஸ்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 20/2/2024க்கான கேரளா கெஸ்டிங்கில் நமக்கு நேற்றைக்கான குழுக்கள் நம்பர் 403 குழுக்கள் நம்பர் தொழிற்சாலை இருக்க பட்சத்தில் நமக்கு ரிசல்ட்டு சைபர் 87 கொடுத்துருக்கேன். 87 ரிசல்ட் எப்படி எடுத்துருக்கான பாருங்கள். சப்போர்ட் பண்ண வாங்க வீடியோக்கு போகலாம். ஆல் போர்டு 8 வந்து கொடுக்கணும். நமக்கு வந்து பி போர்டில் 8 வந்து பாஸ் ஆகிடுச்சு. சொன்னபடி நமக்கு வந்து ஆல் போர்டு 8 சிங்கிள் நம்பர் தான் கொடுப்போம். எல்லாரும் மாதிரியும் 2-3 நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் கொடுத்து தரமான வந்து ஆல் போர்டு 8 கொடுத்துட்டோம். அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் நமக்கு வந்து மின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வந்து 3 நம்பருமே சைபர் 87 நமக்கு ஏ போர்டில் 8 வந்து கொடுத்துருக்கோம். சப்போர்ட் நம்பர் கொடுத்த நம்பர் சைபர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. பி போர்டில் கொடுக்க வேண்டிய நம்பர் ஏ போர்டில் கொடுத்துட்டோம். சி போர்டில் கொடுக்க வேண்டியது பி போர்டில் சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்கோம். எல்லாம் தரமான வெற்றி எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த போல் இல்லாமல் தரமான கேஸை நான் எடுத்து கொடுக்குறேன். பாக்ஸ் நம்பரில் 879 கொடுத்துருந்தேன். ஏபியில் வந்து 87 கொடுத்துருக்கேன். தரமான கேஸையும் கொடுத்துருக்கோம். அதுபோல் இல்லாமல் கேரளா கேஸில் இன்றைக்கான 21/2/2024 50-50 குழுக்கள் நம்பர் 85 நீங்கள் கொடுக்க பட்சத்தில் நம்மளோட ஆல் போர்டு கேஸிங் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துவோம். ஆல் போர்டு நம்மளோட கேஸிங்கில் எப்பொழுதும் சிங்கிள் டிஜிட் தான் கொடுப்போம். எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பரில் கொடுக்க மாட்டோம். ஆல் போர்டு பார்த்தோம்னா நம்மளோட பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா ஆல் போர்டு 9 இன்றைக்கி ஆல் போர்டு கட்டாயம் வரப்போகுது. அதே போல் 100% என்னோட கேஸிங்கில் தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்பராக இருக்கும். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 9 இன்றைக்கி காலத்தில் இருக்கும். இன்றைக்கி எப்படியெல்லாம் நம்பர் பாக்ஸில் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் இது தாராளமாக வச்சுக்கலாம். 9 வந்து ஆல் போர்டு வரும். அதே போல் அந்த 9 எந்த போர்டில் வருது அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் வரும். அது வந்து ஏ போர்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 9 நமக்கு ஏ போர்டில் இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதனால கொடுத்து வச்சுருக்கோம். ஏ போர்டில் 9 சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 5. ஏ போர்டில் நமக்கு 5 வந்து நமக்கு வரும் தேதிகளில் நம்ம வந்து ஒரு 5 டேஸாக தொடர்ச்சியாக வச்சு அதுலேருந்து அந்த நம்பரை கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுபோல் 8 வந்து மீண்டும் இறங்குது, 7 இறங்குது. சொல்கிற இனி வரும் தேதிகளில் 5 வந்து இனி வரும் தேதிகளில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால கொடுத்து வந்திருக்கோம். பி போர்டில் 4 ஆல் போர்டுக்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து 4 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால கொடுத்து வச்சுருக்கோம். அந்த கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக வச்சுருக்கோம். சப்போர்ட் நம்பர் 3 என்னோட கெஸ்ஸிங்கில் இதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் பி போர்டோட கெஸ்ஸிங். சி போர்டில் வரக்கூடிய நம்பர் 6 வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கோம். என்னோட கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி 50-50 85 குழுக்கள் நம்பர் இருக்குன்னா ஆல் போர்டு 6 சி போர்டு 6 சப்போர்ட் நம்பர் 9 மீண்டும் 9 வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர். ஏ போல் 9-5, பி போல் 4-3, சி போல் 6-9 பார்த்தோம்னா நமக்கு அடப்பு நம்பரோட வாய்ப்பு வந்துருக்கு. பாக்ஸ் நம்பரில் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா 993 334 அடுத்து 935 496 இதில் பார்த்தோன்னா 9 ஏ போர்டில் 993 935 பி சி போர்டில் இல்லை பி போர்டில் கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் சப்போர்ட் நம்பர் கொடுத்து 5 சி போர்டில் கொடுத்துருக்கேன். பாக்ஸில் இந்த மாதிரி ரிலேட்டடான நம்பர் வாங்கும்போது டபுள்ஸு இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதே போல் 949 இப்படியும் கூட நமக்கு ரிசல்ட் இறங்கக்கூடிய சான்சஸ் இருக்குது.
கடைசியாக வரக்கூடிய நம்பர் 539. ஈஸியாக இந்த நம்பர் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம். வெற்றியில் பார்க்கலாம். நன்றி வணக்கம்.